கண்ணம்பாளையம் பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலர் பத்மநாபன் நான். அருகில் இருக்கக்கூடிய ஒரு 2வது வார்டு கவுன்சிலர் இந்த ராமையா நகர் பகுதியில் இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 2 ஆண்டு காலமாக போராடி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சாந்திக்கு குருகப்பா குரூப்ஸிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த குழாய் மூலம் வெளியேறக்கூடிய புகை அருகில் இருக்கிற குடியிருப்பு பகுதியிலே மிகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கின்ற புகாரை எடுத்து நாங்கள் கண்ணம்பாளையம் பேரூராட்சியின் மூலம் உறுப்பினர் என்ற முறையில் பேரூராட்சியிலே ஒரு கூட்டத்தில் ஏற்பாடு செய்து பொதுமக்களோடு அனைவரையும் அழைத்து சென்று ஒரு கூட்டம் போட்டோம், மனு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அவங்க பரிந்துரை பண்ணி அங்கிருந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க. பொதுமக்களோடு சேர்ந்து இந்த பகுதியில் போய் வீடு வீடாக அந்த மிஷின் வச்சு இது பண்ணாங்க, ஆய்வு பண்ணாங்க. அதில் ரிப்போர்ட்டில் அவங்களே உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா மாசு உண்மைதான், இந்த கரும்புகை வர்றது உண்மைதான், தூளு வர்றது உண்மைதாங்கிறது அவங்கள சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படின்னு போனாங்க. மேற்கொண்டு இப்போ மறுபடியும் இப்போ என்னென்ன காற்று காலம் வந்தங்காட்டி மாற்றி காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியாக தெரியுது. ஆனால் காற்று இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே இன்றைக்குமே அது அதிகாரியே தொட்டு பார்த்தாங்க. தொட்டு பார்க்கும்போது பூரா கையில் ஷூ போட்டு வந்து ஷூ கழட்டி விட்டு போனாங்க. ஆனால் அவங்க காலிலையும் பூரா படிச்சிருந்தது. அதில் அவங்களே தெரிஞ்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் மறுபடியும் 4 தடவை இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பெட்டிஷன் பொதுமக்களோட சேர்ந்து கொண்டு கொடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் அந்த 2வது இன்னொரு பதில் வரல. மேற்கொண்டு இது தொடர்ச்சியாக மறுபடியும் நாங்கள் போராடி ஆகணும், இது கம்பெனிக்கு ஏதோ ஒரு நிரந்தர தீர்வு பண்ணணும், பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அதுக்கு நாங்கள் கலந்துருக்குறோம். மேற்கொண்டு பஞ்சாயத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பெட்டிஷன் மறுபடியும் கொடுத்து பேரூராட்சி மூலியமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். அதுபோக மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கட்டட அனுமதியை வாங்கலின்னு ஒரு தகவல் வருது. இப்போ முறையாக அனுமதி வாங்காமல் இந்த கட்டணம் கூடுதலாக கட்டி இந்த மாதிரி ஒரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நாங்கள் சம்மந்தப்பட்ட பேரூராட்சி மூலமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் கடிதம் எழுதி அனுப்பலான் இருக்கோம். கட்டட அனுமதி பெறாத சூழ்நிலையில் பேரூராட்சி அதிகாரிகள் அந்த கட்டடத்துக்கு நிறுவனத்துக்கு சீல் வைக்கிறதுக்கான அதிகாரம் கண்டிப்பாக இருக்குது. அதே இதனால் வரைக்கும் செய்யாமல் இருக்காங்க. இல்லை அது இப்போ தான் தெரியுது. ஏன்னா அனுமதி வச்சுக்கணும் இப்போ தான் ஒரு தகவல் வந்திருக்கு. அது உறுதிப்படுத்திட்டு நாங்கள் அதை பண்ணலான் இருக்கோம். தற்காலிகம் நாங்கள் கூடுதலாக கட்டியிருக்கிறாங்க அந்த கட்டடங்கள் இல்லைன்னா ஆய்வு பண்ண சொல்லி நாங்கள் கேட்கலான் இருக்கோம். எங்களுக்கு பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனை தான். ஏன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. குடியிருப்பு அதிகமாகிடுதுங்க, வீடுக்கு அதிகமாகிடுச்சு. ஏழை வாழையெல்லாம் ஒரு அளவு ஒரு 2 செட்டு 3 செட்டு வாங்கி கட்டிக்கிறாங்க. பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை டெய்லியும் அது ஒரு மன உளைச்சலாக இருக்காது. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானம்மா இதெல்லாம் ஏற்கனவே போன தடவை அதிகாரி வரும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. அது இப்போ திடீர்னு அந்த பாய்லர் பஸ்ட் ஆகிடுது. புகை மூட்டை தீ பிடிச்சி உள்ள ஃபயர் ஆகிடுச்சுங்க. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே போய் எல்லாம் பார்க்கும்போது அவர் விஷயம் சொன்னாங்க. அப்புறம் அப்படியே மறைக்கிறாங்க. சரி பரவாயில்ல நாங்கள் கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் கட்டுப்படுத்தலை. மேற்கொண்டு அது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கம்பெனியை நிரந்தரமாக மூடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான இதையே நாங்கள் பஞ்சாயத்துக்கு சொல்லி டெஸ்ட் பொல்யூஷன் தான் அதிகமாக